ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லர்னர்ஸ் ஃபோரம். இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சியில் ரிலீஸ் ஆயிருக்க நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நவம்பர் 25 வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் டேட் டு அப்ளை வந்து டிசம்பர் 24. டேட் அண்ட் டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து 2025 February 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஓடிஆர் அப்படின்னு சொல்லப்படுற ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அது கம்ப்ளீட் பண்ணாதான் அந்த ஐடி அண்ட் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி நம்ம இந்த பர்டிகுலர் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண முடியும். ஸோ ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் பேண்ட் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ போஸ்ட் அண்ட் வேகன்சிஸ் பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். போஸ்ட் நேம் என்னன்னா டைப்பிஸ்ட். ஸோ எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குன்னா 50 வேகன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. ஏஜ் லிமிட் வந்து should have completed age of 18 and 32 years வந்து எக்ஸீட் பண்ணக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏஜ் கன்செஷன் அப்படின்றதையும் வந்து கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட் கேட்டகரிக்கு எவ்வளோ இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே. சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்ன வேணும் அப்படிங்கிறதையும் வந்து இங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. எஜுகேஷன் அண்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மினிமம் ஜெனரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ மினிமம் ஜெனரல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா பாஸ் இன் செகண்டரி ஸ்கூல், அதாவது எஸ்எஸ்எல்சி எக்ஸாமினேஷன்ல பாஸ் ஆயிருக்கணும் கொடுத்துருக்காங்க. 10th பாஸ். சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்னன்றதை கொடுத்துருக்காங்க. டெம்பரரி எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட்டை வந்து நம்ம ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். தமிழ் நாலேஜ்ல எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம்ல பார்த்தீங்கன்னா அதனுடைய ஸ்கீம்ல வந்துட்டு நமக்கு பார்ட் ஏ பார்ட் பின்னு இருக்கும். பார்ட் ஏல வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். 100 கொஸ்டின்ஸுக்கு 150 மார்க்ஸ். பார்ட் பில ஜென்ரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். ஸோ 100 கொஸ்டின்ஸுக்கு 150 மார்க்ஸ் அகெயின் 3 hours டியூரேஷன்ல இருக்கும். மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் வந்து 90. ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்டாக தான் இது இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ் வந்து நமக்கு அனெக்ஷர் 3ல இருக்கு. செலெக்ஷன் ப்ரொசீஜர் டீடைல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அனெக்ஷர் 1 எப்படி நம்ம வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதுக்கு ஒரு 150 rupees நம்ம இனிஷியலா பே பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு நமக்கு ஒரு போட்டோகிராஃபும் சிக்னேச்சரும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேன் காப்பியா வேணும். அதுக்கான ஃபைல் சைஸ் ஃபார்மேட் எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் வந்து நமக்கு ஆக்டிவா இருக்க மாதிரி வேணும். ஏன்னா அதுல தான் நமக்கு நம்மளோட ஐடி அண்ட் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வரும். ஸோ அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன்ல போட்டோகிராஃபும் சைன் எல்லாமே எப்படி இருக்கணுன்ற டீடைல்ஸ் எல்லாமே தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஆன்லைன்ல நம்ம அப்ளிகேஷனை வந்து எப்படி வந்து கம்ப்ளீட் பண்ணணும், இன்கேஸ் அதுல ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அதை எப்படி எடிட் பண்ணலாம், நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே வந்து நமக்கு டீடைல்டா கொடுத்துருக்காங்க. செகண்ட் செமஸ்டர் வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல ஏதாவது நம்ம இன்க்ளூசிவா இருந்தோம் அப்படின்னா இந்த அடிஷனல் சர்டிஃபிகேட்டையும் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும். செமஸ்டர் 3ல பார்த்தீங்கன்னா சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு தேவையான டீடைல்டு சிலபஸ் நமக்கு இதுல இருக்கு. நெக்ஸ்ட் ஜெனரல் இங்கிலீஷுக்கான சிலபஸ் பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி கொடுத்துருக்காங்க. பார்ட் பில ஜெனரல் ஸ்டடீஸுக்கான சிலபஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு டைம் நம்ம ஃபில் பண்ணி அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணும்போது நமக்கு பேஜ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த பர்டிகுலர் ரெக்ரூட்மெண்ட்டோடைய நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்க டீடைல்ஸ். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.